வெல்கம் டு ரிஃபாஸ் கிச்சன். இது வரைக்கும் நீங்கள் ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்டேட் உங்களே உடனுக்குடன் வந்து சேரும். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பார்பிக்யூ சிக்கன்ஸ்லேயே எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி ரெசிபியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 100 கிராம் சிக்கன், லெமன் ஜூஸ் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 ஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1/2 ஸ்பூன். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கிற போகிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூளும் இதோடு ஆட் பண்ணிக்கிற போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர், லெமன் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அரிசி மாவு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு நீங்கள் போடுறதுனால சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். குழந்தைகளுக்கு உங்களுக்கு லெமன் வேணானாலும் விட்டுறலாம். உங்களுக்கு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா மிளகுத்தூள், இது ரெண்டில் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க காரம் அப்படின்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெப்பர் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நான் ஒரு மூடி போட்டு 20 மினிட்ஸ்க்கு இதை மூடி வைக்க போகிறேன். 20 மினிட்ஸ்க்கு வெளியவே வச்சு தான் ஊற வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லாவே மேரினேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ நம்ம சிக்கனை பொரிச்சு எடுக்கிறதுக்காக 1 ஸ்பூன் நான் இந்த பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் கீ போடனாலும் போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ ஒரு சிக்கனாக நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் சிக்கன் எவ்வளோ ஜூஸியாக தெரியுது இல்லைங்களா? நல்லாவே சிக்கன் ஊறி வந்துடுச்சு. ரொம்ப நேரம் நம்ம டைம் எடுத்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் ஊற வச்சாலே ரொம்பவே ஜூஸியாக எம்மியாக இருக்கும். ஸோ இதை நம்ம 1 பை 1 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இது குழந்தைகளுக்கு கொடுக்குறனால ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சிக்கனை நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் வேக விடுறேன். இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. நம்ம 1 பை 1 எல்லா சிக்கனையுமே திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் இது மாதிரி பண்ணுறனால ரொம்பவே ஜூஸியாக இருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு. டீப் ஃப்ரை பண்ணால் கூட அன்ஹெல்தியாக இருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட் குழந்தைகளுக்கு. நீங்கள் இந்த சிக்கன் ரெசிபி 1 இயர் பேபியிலேருந்தே நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கன் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கையில் கொடுத்துட்டிங்களாலே போதும். 1 பை 1 நான் திருப்பி விட்டுட்டேன். ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடுச்சு. இன்னொரு சைடும் நான் வேக விடுறேன். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக விடுங்க. சிக்கன் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிற போகிறோம். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ எம்மியாக இருக்குது இல்லைங்களா? சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஜூஸி அண்ட் எம்மியாக இருந்தது. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.